திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூஞ்செடியே, தினமொரு கனியை தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே, மலர்வாய் மலர்வாய் கொடியே கனிவாய் கனிவாய் மனமே. இப்ப சந்தியா ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சு? ஒன்னும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே நல்லா இருக்க மாதிரி, ஒரு மாதிரி அழுது வடிஞ்ச மாதிரிலாம் மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியா தெரியுது என் மூஞ்சி? ஆமா, அழுது வடிஞ்சு மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு வந்த மாதிரி வந்திருக்கா. எதுவும் காலேஜ்ல உன் ஃப்ரெண்ட்ஸோட எதுவும் சண்டையா? வரும்போதே சோகமா தான் வந்தா? இல்லையே, என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஒரு சண்டையும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல பஜந்தியா, உன் மூஞ்சில என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுது. போவ, சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத பத்துக்க. சரி அதை விடு, எனக்கு கொஞ்சம் ரெக்கார்டு நோட்டு எழுதி தருவியாவே, எரிச்சலா வருது எழுதுறதுக்கு, கொஞ்சம் எழுதிதாயா. போவ, நானும் ஒன்றும் எழுதலை, நீயே எழுது. ஹேண்ட் ரைட்டிங் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாவுன்னா வேற ஸ்கூலில் சத்தம் போடுவாவ. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிட்டேன், நீ எழுதி மட்டும்தா போ. எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை மேடம். அப்போ என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கியே? ஒரு ரெக்கார்டு நோட்டு கூட எழுதி தர மாட்டேங்கியே. சம்திங் இட்ஸ் ராங். நீ இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டியே. உன் மூஞ்சில என்னமோ ஒன்று சோக கீதம் வாசிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்னாச்சு சொல்லி சந்தியா? ஒன்றும் இல்லைப்ப, நல்லா தான் இருக்கேன், சும்மா இருவே. அன்னைக்கு ஏதோ பிரச்சனை நடக்கும்போது கூட உன் மூஞ்சில இவ்வளோ சோக கீதம் தெரியலையே, நல்லா தான் இருந்த. இப்போ ஏன் இப்படி சோக கீதம் வாசிக்கன்னு எனக்கு புரியலையே. ஏன் அந்த பையன் எதுவும் பேச மாட்டேங்கானே உன் கூட? அதான் இப்படி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கியோ? சோனி, இங்கே வரை தேவையில்லாம பேசாத பத்துக்க. அவன் பேச்செல்லாம் எடுக்காத சொல்லிட்டேம்மா. நானே அவன்கிட்ட பேசுறது கிடையாது தெரியுமா? ஏதோ சந்தியா சும்மா நடிக்காத என்ன? நல்லா காலேஜில் அவங்க கூட நல்லா பேசிட்டு சுற்றிக்கிட்டு அலையாது, வீட்டுக்கு பைக்லலாம் வாரது, கடைசியில் கேட்டால் நான் பேசவே மாட்டேங்குது. இதெல்லாம் நம்புற மாதிரியாவே இருக்கு. இங்கே வரை செருப்பு பிஞ்சிரும்பத்துக்கு உனக்கு. நான் பேசுறேன்னு நீ பாத்தியோ? நான்லாம் அவன்கிட்ட இப்போ சுத்தமாக பேசவே மாட்டேங்க. உண்மையாவா? அவி அம்மா செயினெல்லாம் நீ வாங்கி கொடுத்துருக்க, அதுக்கப்புறமும் கூட பேசுறது இல்லையா? அவன் காலேஜில் வந்து தேங்க்ஸ்லாம் சொன்னான், சாரிலாம் கேட்டான். அதுக்கப்புறமானும் நான் பேசவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அன்னைக்கு கூட பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நேரமாக பஸ் வரலன்னதும் தான் பைக்கில் கொண்டு விட்றேன்னதும் சரின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு கூட நான் எதுவுமே பேசல, கடைசியில் தேங்க்ஸ் மட்டும்தான் சொன்னேன். அதனால் காலேஜில் பார்க்கும்போது அதுக்கு மட்டும் சரி தேங்க்ஸ்ன்னு மட்டும் சொன்னேன், வேறு எதுவுமே பேசலை. அவன் பேச ட்ரை பண்ணா அப்போ கூட நான் என் பாட்டுக்கு போயிட்டேன் தெரியுமா? அவன்கிட்ட நான் சுத்தமாக பேசுகிறதே கிடையாது இப்போல்லாம். என்ன பச்சந்தியா இப்படி சொல்லிட்டா? எனக்கு பெரிய பொண்ணு அத்தை சொன்னது தான் ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது, அதனால நான் அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓஹோ, அப்படியா கதை? ஆமாப்பா ஜோனி, படிச்சு சீக்கிரமா ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதுக்கு தான் இன்னும் 3 வருஷம் இருக்க. இப்போதான் நீ ஃபர்ஸ்ட் இயரு, இன்னும் 3 வருஷம் படிச்சு முடிச்சாதான் நீ வேலைக்கு போகலாம். நீ இன்னமும் இப்பயே வேலைக்கு போகிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா? இல்லைப்பா, எனக்கு படிப்பு என் வேலை இதை தவிர்த்து வேற எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல வந்தேன். இதே என்ன உனக்கு படிச்சு முடிக்க வரைக்கும் இருந்தா சரிதான். எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுன்னு சொல்லுவாங்க, அதே போல தேஞ்சிராத பார்த்துக்க. அவன் எனக்கு சாரி சாரின்னு ஒரு 100 சாரி போட்டு கூட மெசேஜ் பண்ண தெரியுமா? இப்போ கூட நான் அதை கூட கண்டுக்கே இல்லை. எதுக்கு சாரியா? ஒரு நாள் நியூ இயர் டைமில் ஒரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தான் தெரியுமா? அப்போ அந்த கிஃப்ட்டை கூட மறந்து வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் அம்மா என்னையே கொடுக்க சொன்னவன் அடுத்த நாள் காலேஜில். அப்போ கொடுக்க போகும்போது பேசவே மாட்டேன்ட்டான். நான் சரி யதார்த்தமாக தான் சரி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போய் பார்க்க போனால் அன்னைக்கு ஃபுல்லாக என்னையை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறத்துல இருந்து தான் நான் சுத்தமாக பேசுறது கிடையாது பார்த்துக்க. அதனால தான் அவன் இப்போ ஒரே சாரி சாரின்னு கேட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அவிய அம்மா செயினை நான் கண்டுபிடிச்சி கொடுத்தோம்ல திருடன்ட்ட இருந்து காப்பாற்றி, அதில் என் மேலே பாவம் வந்துச்சோ இல்லை என்ன வந்துச்சோ தெரில, இப்போ ஒரே என்கிட்ட சாரி சாரின்னு பேச ட்ரை பண்ணுறான். எனக்கு கோபமாக வந்துச்சு, அதனால நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ அப்படியே இருந்துக்க, நானும் இப்படியே இருந்துக்கிட்டுறேன்னு சொல்லிட்டு. ஏன் அந்த பையன் அன்னைக்கு அவாய்ட் பண்ணா? அம்மா அன்னைக்கு பேசும்போது காலேஜில் ஒரு நல்ல அன்னை மாதிரி என் பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்க, யாரும் பிரச்சனை பண்ணா அப்படி சொன்னாவல்ல, அதனால் அவன் என்கிட்ட பேசல போல இருக்கு. அதை கூட எனக்கு குமார் தான் சொன்னான், அவன் சொல்லலை. ஐயோ ஐயோ, எனக்கு சிரிப்பு தான் வருது உங்க 2 பேரையும் நினச்சா. ஏன்பா ஜோனி? இல்லை, உன்னையும் அந்த பையனையும் நினச்சேன், சிரிச்சேன். அதான்பா ஏன்னு கேட்கேன். உங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்கு, ஆனால் சொல்லாமல் அப்படியே இருக்கிய. அம்மா பொசுக்குன்னு இந்த நேரத்துலன்னு பார்த்தா அண்ணையும் தங்கச்சின்னு ஆக்கி விட்டுட்டா போல இருக்கு. அதான் உங்க நிலைமையை நினச்சி சிரிச்சேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன நடிக்காத சந்தியா என்கிட்ட? எனக்கு உன்னை பற்றி தெரியும். நீ பிடிச்சா அந்த ஆள்கிட்ட எப்படி பேசுவேன், பிடிக்கலன்னா எப்படி பேசுவேன்னு. நல்ல பையனு எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். நீ இப்படி வெறுப்பேத்தியே இப்போல்லாம் நான் சுத்தமாக அதுக்காண்டியே பேசுறது கிடையாது தெரியுமா?
இங்க பாரு, உன் வாழ்க்கை உன் கையில, உனக்கு என்ன சரின்னு பட்டுதா செய்யி. அதுக்காண்டி நான் சொல்றேன் அப்படின்ட்டுலாம் நீ ஒன்றும் பண்ணாண்டாம். நான் வந்து சரி நீ எங்கேயும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி உன்னைய கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவேன். சரி அப்போ நான் கொஞ்சம் பயந்து கடப்பா அமைதியா அப்படின்ட்டு. இப்போ நீ படிச்சு முடிக்கிறதா உனக்கு முக்கியம், வேலைக்கு போகணும் அப்படிலாம் சொல்றல்ல, அப்போ நீ அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணு, அவ்வளோதான். உனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா 3 வருஷம் உனக்கு படிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுறானான்னு பாரு. அது வரைக்கும் ரொம்ப பேச மாட்டேன், இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி. அதுக்கப்புறமா அவன் வெயிட் பண்ணானா பாரு, இல்லை வேற பிள்ளையை பிடிச்சிட்டு போனான்னா அதெல்லாம் போட்டோன்னு விட்டுரு. வெயிட் பண்ண அதுக்கப்புறம் நீ அம்மட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்க, அவ்வளோதான். இப்போ சோனி நீயாவே இப்படி பேசுறது யாம்ப? இல்லை உனக்கு அந்த பையனை பிடிக்காத, எப்போ பார்த்தாலும் அவனை பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருப்பா, அவனை பற்றி பேசினாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. இப்போ நீ இப்படி பேசுகிறா? இல்லை நீ இப்போ சொன்னல படிக்கணும் வேலைக்கு போகணும், நான் இதை மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன்னு, அப்போனா நீ தெளிவாக தான் இருக்கேன்னு அர்த்தம். அதனால தான் சரி உனக்கு பிடிச்சிருந்தா அதுக்குன்னு விட்டுறாத, கொஞ்சம் சொல்லி வை வேணா அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு அந்த பையனை பிடிக்கும்ல, அதுக்காண்டி தான். எனக்கே என்ன பண்ணனே தெரியலப்ப, அவன் சாரி சாரின்னு கெஞ்சும் போது பாவமாக இருக்கு. இங்கே பாரு, அதுக்குன்னு பாவெல்லாம் பட்டு ரொம்ப பேசிடாத, அதுக்கப்புறம் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. 4 வருஷம் நினச்சி பார்த்துக்க, அதுக்கப்புறமா எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பேயே. இடையில என்னன்னு சும்மா பேசுற மாதிரி தான். இப்பயே லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன்னா என் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா வெளியே வரணும், உண்மையான பாசம் வச்சிருந்தா லவ் வச்சிருந்தா அங்கவான்லாம் கூப்பிடுவாங்க. அதனால நீ ஏமாந்து வேற போயிடுற மாதிரி ஆகும். அதனால நீ இப்போதைக்கு எதுவும் பேசாத என்ன. ஓ அப்படி சொல்றியோ? ஆமாப்ப, அதனால நீ ஈஸியா நம்பிடாத என்ன. உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியுது? எங்கள் கிளாஸில் ஒரு சில பிள்ளைகள் இந்த மாதிரி ஏமாந்து வந்து மறுபடியும் சொல்லணும், உண்மையாக லவ் பண்ண அங்கவான்னு கூப்பிடுறது, அப்புறம் கழட்டி விட்டுட்டு போயிடுறாவே அப்படி சொல்லிட்டு. அதனால தான் சொன்னேன், அதுக்கு தான் நான் உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டேன். சரிப்பா சோனி, நான் ரொம்ப பேச மாட்டேன். சரி சாரி கேட்டு பேசுகிறோம்ல, அதனால சும்மா என்னன்னு மட்டும் கேட்கேன். சரி. ரமணி பையன் எங்க? அவன் அங்கே மேலே தாங்க இருக்கான். என்னாச்சு அவனுக்கு? கடைக்கே வரலையா? கடைக்கு வேற பொருள் 4-5 இடம் கொடுக்க வேண்டியிருக்கு டெலிவரி. இவன் வருவான்னு பார்த்தனா வராம மேல என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னன்னு தெரியலங்க, அந்த பையன் வந்த நேரத்துல இருந்து சோகமாவே உட்கார்ந்துருக்கான். என்னையா என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்துட்டேன், பையலோட எதுவும் பிரச்சனையா என்னையான்னு. ஒன்றும் இல்லம்மா போங்க, கொஞ்ச நேரம் என்னைய தனியாக விடுங்கன்னுட்டான். ஏன் என்னாச்சு? நல்லா தானே இருந்தான். நானும் அவங்கிட்ட அந்த ஒரு பிள்ளை என்னமோ செயினை காப்பாற்றி தந்துச்சு, அந்த பிள்ளை அட்ரஸை கண்டுபிடிச்சு கொஞ்சம் அந்த பிள்ளை ஃபோனை கொண்டு போய் கொடுத்துருந்தேன். அதையும் கொடுத்தானா இல்லையான்னு கேட்கணும்னு பார்த்தேன். நான் வரதுக்குள்ள அவன் தூங்கிட்டான், அதனால நானும் விட்டுட்டேன். காலையில எழுந்துச்சு நான் வேலைக்கு போயிட்டேன், அவன் காலேஜ் போயிட்டான். கடைசியில் அந்த பையில பார்த்து நான் அதை கேட்கவே முடியல. நீ எதுவும் கேட்டியா? ஆமாங்க, அன்னைக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னானே. அப்படியா? நான் அதுக்கப்புறம் கேட்கவே இல்லையேன்னு நினைச்சேன். ஒரு நாள் போய் அந்த பிள்ளையை பார்த்துட்டு வந்துருவோம். சரிங்க. சரி இப்போ அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் அப்படி இருக்கான்? சரி வா என்னன்னு பாப்பவனே. வாங்குங்க. என்ன ரமணி இது சோக பாட்டை போட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்கா? இது லவ் ஃபெயிலியரா இருக்குமோ? எங்க சும்மா இருங்க, நீங்க வேற. லவ் ஃபெயிலியரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் லவ் பண்ணா எனக்கு விஷயம் தெரிஞ்சிருமே. அவன் எந்த பிள்ளையெல்லாம் லவ் பண்ணலாம் செய்யல ஒன்றும். அவன் உட்கார்ந்துருக்க சாடையை பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. சும்மா நீங்க கண்டதையும் சொல்லிட்டு அடக்காதீங்க. உங்க தங்கச்சி மோளை தான் எனக்கு கட்டி வைக்கணும்னு இருக்கேன். லவ் ஃபெயிலியர்ல இருப்பா, லவ் ஃபெயிலியர்ல. அப்படி லவ் ஃபெயிலியர்ல இருந்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு. ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டானே, திடீர்னு ஏன் இவன் இப்படி இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே. அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்க. நான் பேசி பார்த்துட்டேன், என்கிட்ட ஒன்றும் சொல்லல. நீங்க கேட்டு பாருங்க. சரி இரு, நான் பேசி பாக்கேன். அப்பா என்னப்பா இங்க இருக்கிய? இந்த நேரத்துல கடையில தானே இருப்பிய? கொஞ்சம் வீட்டுக்கு வர வேண்டிய வேலை இருந்துப்பா, அதான் வீட்டுக்கு வந்தேன். அம்மட்ட உன்னை எங்கன்னு கேட்டேன், மேலதான் இருக்கான்னா. அதான் கடைக்கும் வரலையே பையன், அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு சரி உன்னைய பார்த்து பேசலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். அன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு போன் கொண்டு போய் கொடுக்க போனீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, அந்த பிள்ளைய பார்த்து கொடுத்தியாப்பா? அதை வேற நான் வேற உன்ட்ட கேட்கலையே நினைச்சுக்கிட்டு தான் இப்ப வந்தேன் பத்துக்க. ஆமாப்பா, அந்த பிள்ளை அட்ரஸை பார்த்து தேடி கொடுத்துட்டு வந்துட்டேன். அது எங்க காலேஜ் பிள்ளை தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உனக்கு அப்ப பிள்ளை தெரிஞ்ச பிள்ளை தானோ? ஆமாப்பா, எங்க காலேஜ் தான், ஆனா அது வேற டிபார்ட்மெண்ட் பிள்ளை. சரிப்பா சரி, போனை கொடுத்துட்டேல்ல, சந்தோஷம். ஒரு நாள் அந்த பிள்ளை வீடு உனக்கு அட்ரஸ் தெரியுங்களா? ஒரு நாள் கூட்டிட்டு போ, நானும் அம்மையும் வாரோம். போயிட்டு ஒரு நாள் நாங்களும் பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்துடுறோம். என்னப்பா சொல்றீங்க? நீங்க வாரீங்களா? ஆமாப்பா, நீ அன்னைக்கு போனை கொடுத்துட்டு வந்துட்டா, நாங்க இருந்தாலும் நன்றி சொல்லாண்டாமா அந்த வீட்டுக்கு? சரிப்பா, கண்டிப்பா போலாம்ப்பா. சரி கடைக்கு வரலாம்ல, ஏன் கடைக்கு வராம இங்க வந்து உட்கார்ந்துருக்கா? கடைக்கு இந்த வாரேன்ப்பா. சரி வந்துரு, என்ன நான் போறேன் அப்ப முன்னாடி. சரிப்பா. உங்ககிட்ட இப்ப பள்ளக்கட்டி பேசியா? நான் அப்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கிட்ட பதில் சொல்லல. சரி பையன் நல்லா தான் இருக்கான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டு சோகமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்ததும் பையன் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா அது போதும். சரி வா. உங்க தங்கச்சி கிட்ட பேசினீங்களாங்க? அதெல்லாம் யாரும் வரும்போது பேசிக்கிடலாம், நீ வா. ஒரு நாள் நாங்க ஃபேமிலியா உங்க வீட்டுக்கு வரோம்னு சந்தியாக்கு அனுப்பி பார்ப்போம் என்ன சொல்றான்னு. திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வடா வடா. எல்லாம் நீங்க ஒண்ணு இப்ப அருவாளெல்லாம் தீட்டாண்டா, வேகமா வாங்கலாம். ஏன் மோளோ வீட்டுக்கு வந்திருப்பாளுவே, தேடுவாளுவே என்னையே. நீங்க போயிட்டே இருங்க லட்சி, நாங்க உங்க பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் பணம் நல்லா வாசம் தான் அடிக்கி. தெருவுல ஒருத்தையும் காணுமே, வீட்டுக்குள்ள கிடக்கால்வளோ.
படிச்சுக்கிட்டு அடப்பாள்வெல்லாம் இருக்கும். ஆமா ஆமா, நான் எழுதி வச்சுட்டு வரும்போதே அப்படிதான் எழுதியிருந்தேன். அம்மா வர லேட்டாகவும் நீங்களும் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு அடங்கன்னு. அதான் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாள்வெல்லாம் இருக்கும். எம்மா, என் மக்களே, எம்மா சந்தியா, சோனியா, எம்மா வந்துட்டியா? ஆமாம்மா, சந்தியா எங்க? அவன் அந்த வீட்டுக்குள்ளதான் எழுதிக்கிட்டு இருந்தான். அப்படியா, சரி சரி. தோட்டத்துல களஞ்சி வியாபாரி கலங்கு விடுங்க வந்திருக்கான்னு சொல்லி உங்க அப்பா போன் பண்ணாரா? அந்தால போனேன் பித்துக்க. எம்மா அப்ப தவங்கிட்ட இருந்திருக்கோம்ல? ஆமா ஆமா, அந்த கடாப்பட்டிக்குள்ள எடுத்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். எப்படியும் கழிவு கலங்குன்னு கொஞ்சம் கழிப்போம்ல, அந்த கலங்கையும் எடுத்து போட்டுட்டு கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்தேன். ஐ ஜாலி ஜாலி. ஒரு வழியா அம்மா வந்துட்டாளா? எம்மா தவங்கொட்டை நல்ல முட்டை கொட்டையா? ஆமா, கொஞ்சம் தான் முளை விட்டு கிழங்கு முளைக்காம இருக்கும்ல, இதெல்லாம் நல்ல தவங்கொட்டையா இருக்கும் பத்துக்க. அதனால இதையும் கொஞ்சம் பறக்கி போட்டுட்டு வந்தேன். நாங்கள் போய் இதை அங்கேயே வெட்டி தின்னு இருப்போம். உங்க அம்மா தான் பிள்ளைகள் தேடுவாவ, வீட்டுக்கு போய் வெட்டிக்கிடலாம் வாங்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாவ. ஆமா, பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைகள் நேத்த வந்து தேடிச்சுவே. வேற இன்னைக்கும் வீட்டுல இல்லைன்னா அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு தான் வேற ஓடியாங்களான்னு வேக வேகமா கூட்டிட்டு ஓடியாந்தேன். அப்பயும் லேட் ஆகி தான் போச்சு. அதான் எதுக்கும் லெட்டர் எழுதி வைப்போமே இன்னைக்கு எழுதி வச்சுட்டு போனேன். ஆமாம்மா, நான் தான் வந்தேன். வந்ததும் பார்த்துட்டு சரி அம்மா தோட்டத்துக்கு போயிருக்க போல நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த இவ வந்தா. சரி சரி, சோறு கீறு போட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. சரி லட்சு தள்ளுங்க, நான் தவங்கொட்டையை வெட்டட்டும். இந்த தவங்கிட்ட இந்த ஒரு கட்டை ஏதாவது இருந்தா அதுல போட்டு வெட்டலாம். நீ வேற எதுல வச்சு வெட்டுவா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் லட்சு. பெரிய பொண்ணு நீ வெட்டிக்கிடுவியா, இல்லாட்டினா நான் வெட்டட்டுமா? அதெல்லாம் நான் வெட்டிடுவேன் லட்சு. எத்தையை பார்த்து வெட்டுங்க, இல்லைன்னா எங்க அம்மாட்ட கொடுங்க, எங்க அம்மா சூப்பரா வெட்டுவா. ஆமா பெரிய பொண்ணு, கையில கீழே வெட்டி விடாத, கொண்டா, இல்லாட்டினா நானாவது வெட்டுறேன். இல்ல கிருக்காரி, தவங்கொட்டையை வெட்ட தெரியலன்னா வெட்டாம சும்மா கிடக்க வேண்டியதானடா. எதுக்குலாம் ஏன் மண்டையில கொண்டு எரியா? அதான் லட்சுமி அக்கா வெட்டன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாவளா, வீட்டை கொடுக்க வேண்டியது தானே. கிறுக்கி, அதான் தவங்கொட்டை பறந்து வருதுன்னு தெரியுதுல்ல, ஓரமாக போய் நிற்க வேண்டியது தானே. அதுக்கிட்ட கொண்டு மூஞ்ச கொடுத்துக்கிட்டு இருந்தியாக்கும். நல்லா வாங்கு. ஐயோ கடவுளே, கண்ணை பியாத்துட்டாலே. பெரிய பொண்ணு கொண்டா, தவங்கொட்டையை வெட்டி என்ன அவ மூஞ்சி மகரையெல்லாம் பியாத்துக்கிட்டு அடக்கா. நானாவது வெட்டியேன், கொண்டா. எல்லாம் உமா ஓடு போய் அந்த பக்கம் தவங்கொட்டை பறந்து போச்சு பேர், அதை எடுத்துட்டு ஓடியா. போலாம், கண்ணை நுள்ளையாக்கிட்டு தவங்கொட்டையை எடுத்துட்டு வர அவளாம். தவங்கொட்டைய தவங்கொட்டையை திங்க மட்டும் வருவாள்ல, அப்படின்னா எடுத்துட்டு ஓடியா, ஓடு. பெரிய பொண்ணு வெட்டுருவாயே, கொண்டாடினேன், நான் வெட்டியேன். இந்தாங்க லட்சு, நான் நல்லா தான் வெட்டுவேன், என்னன்னு தெரியல இந்த தவங்கொட்டை வலிக்கிட்டு போயிட்டு. பரவாயில்ல, நான் வெட்டி தரேன், இருங்க. எல்லாம் உமா நீயும் உட்காரு. ஏன் அந்த பணம்பழத்தை வச்சுக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கா? யாரும் தூக்கிட்டு போக மாட்டாவ. நீயே வீட்டுக்கு கொண்டு போய் என்னமோ அவிச்சு திங்க போறேன், நல்லா அவிச்சு தின்னு. ஆமா லட்சு, இந்த பணம்பழத்தை நான் கருப்பட்டிலாம் போட்டு அவிச்சு திங்கலான்னு இருக்கேன். தின்னுட்டு பியாதியில புடுங்க, புடுங்கிட்டு சாவு. நிறைய தின்னாதான் வைத்தால் எடுக்கும். கரெக்டா இனிப்பு போட்டு கரெக்டா தின்னா அது ஒன்னும் செய்யாது பணம்பழம். ஆமா லட்சு, இவ பொறாமையில சொல்லியா? லட்சு, உங்ககிட்ட கருப்பட்டி இருக்கும்ல, இருந்தா போகும்போது கொஞ்சம் தருவியலா? என் பிள்ளைலாம் அந்தாங்க தவங்கட்ட. எல்லாம் கருப்பட்டி விலை என்னன்னு தெரியுமா? கருப்பட்டி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. காசு கொடுத்து வாங்கி அவிச்சு தின்னு. அதானே, அப்படி சொல்லுங்க லட்சு, வாசிலே நல்லா மங்களம் பாடலான்னு அலைவா. இல்ல உங்ககிட்டனா நல்ல கருப்பட்டியா இருக்குமே, அதான் பார்த்தேன். வாங்கு, கடையில காசு கொடுத்து வாங்கு, அந்த கருப்பட்டியே நல்லா தான் இருக்கும். எல்லாம் தாங்க தவங்கட்ட எடுத்துக்கிடுங்க. பரவாயில்லையே லட்சு, கடன்னு தவங்கொட்டை வெட்டிட்டீல. அது நல்ல முளை விட்ட தவங்கட்ட பத்தியா, அதனால நல்ல கொட்டையா இருக்கு எல்லாமே. கலங்கா முளைச்சிருந்துச்சுன்னு வையன், கஞ்சி தண்ணியோட இருக்கும். இது கஞ்சி தண்ணி வைக்காம இருக்கு பத்தியா, இதெல்லாம் வந்து கலங்கு இன்னும் வரல, அதனாலதான் இப்படி இருக்கு. ஆமா, கலங்குல இருந்து வெட்டின கொட்டை எல்லாமே கஞ்சி தண்ணியோட தான் இருக்கும் பத்தியில. ஆமா, இனிக்காடே, நல்ல வெயில்ல கிடந்துச்சுன்னு வையன் கொட்டை நல்லா இனிக்கும். நல்லா இனிக்குது. கலங்க மட்டும் அவிக்கணும். லட்சு, இழிச்ச வச்சுக்கு இதை கொடுக்கலாமா? ஐயே, வயிற்று பிள்ளைக்காரி, இதை திங்கலாமா என்னன்னு தெரியலையே. யாராவது பெரிய இருந்தா கேட்டு பார்க்கலாம். எனக்கும் ஞாபகம் பத்துக்க. ஆசைப்பட்டா எதா இருந்தாலும் கொஞ்சோல திங்கலாம். நிறைய தின்னா என்ன ஆகுமோ எதுன்னு தெரியலையே. உங்க மாமியார் மாதிரி ஆள் வெட்ட கேட்டா தெரியும். இல்ல, ஆசைப்படுவா அவளும் இதுக்கு தவங்கொட்டைன்னா, அதான் சரி போகும்போது கொஞ்சம் கொடுத்துடலாமேன்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கொட்டை உள்ள கிடக்குல்ல, யார்ட்டையாவது கேட்போம். கேட்டுட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாமா இல்லையான்னு பார்ப்போம். ஆச்சி கூட இந்த பக்கம் வரும் பேரு, அப்ப கேட்டு பார்க்கேன். அப்போ திங்கலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னவன்னா வேணா அவளுக்கு வெட்டி கொடுத்து பார்ப்போம். சரி லட்சு. என்ன மருமோல வேக வேகமா எங்க போய்கிட்டு இருக்கா இப்போ? அது ஒன்றும் இல்லை மாமா, அத்தை வாசல்ல கோலம் போடுனாவ, கோலமாவும் முடிஞ்சு போச்சு. அதான் கோலமாவும் நம்ம வாங்கணுமா இல்லைன்னா அதையும் அண்ணன் வீட்டில் வாங்கி தர கேட்கணுமான்னு சொல்லி கேட்க போறேன்.
அட நீ வேற சும்மா இரு மருமோல, இதெல்லாம் உங்க வீட்டுல போய் கேட்டு விடாத, சிரிச்சு விடுவா வச்சிருச்சு. இல்லை மாமா, அத்தை தான் சொன்னாவ சின்ன குண்டூசி வாங்குறதா இருந்தாலும் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி வாங்கிரு, இன்னைக்கு கூட்டு போவோம்ல, அப்போ எல்லாத்தையும் கேட்டு வாங்கிருன்னாவ. அதான் கோலமாவும் முடிஞ்சு போச்சுல, அதான் கேட்டு வாங்கணுமா என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன். அந்த பைத்தியக்காரி அப்படிதான் சொல்லுவா. அதுக்கு நீ போய் கண்டத கடியதெல்லாம் கேட்டுட்டு அடக்காத உங்க அண்ணன்ட்ட என்ன வாங்கி தராவளோ அது சரின்னு நல்ல மனசோட ஏத்துக்க. சரி மாமா. பெரிய பொண்ணு, சொல்லுங்கத்தே. உன் பிள்ளைல துணி அங்க தண்ணியில ஊற வச்சிருக்கேன்னு சொன்னேன், அதை கொஞ்சம் கசக்கி போடுனே, போட்டியா இல்லையா? சோப்பு இல்லத்தே, அதான் இன்னும் நான் துவைக்கல, இனிமேல் தான் சோப்புலாம் வாங்கணும். சோப்பு இல்லைன்னு தான் அதை நான் 2 கையாலையும் நல்லா கசக்கி கொஞ்சம் காய போடுன்னு சொன்னேன் அலசி. நீ என்னன்னா சோப்பு இல்லைன்னு மறுபடியும் என்கிட்டே வந்து சொல்லு. இன்னைக்கு தானே பொருள் எடுக்க வர சொன்னாவ? ஆமாத்தே. எத்தனை மணிக்கு போல சொன்னாவ? என்கிட்ட யாரும் வந்து சொல்லல. எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னாவத்தே, வந்துருங்க 10 மணிக்குன்னு சொல்லி. அப்படியா? சரி சரி, அப்ப நான் சீக்கிரம் நான் சோறு கறியெல்லாம் ஆக்கிறேன், 10 மணிக்கானமே போயிருவோன்னே. சரித்தே. அப்போ சோப்பு சர்ப்பு இதெல்லாம் அந்த லிஸ்ட்லேயே வாங்கணுமா இல்லத்தே, இல்லைன்னா நம்ம இது தனியாக வாங்கணுமா? கூறு கெட்டவள, நம்ம வாங்க போற இடத்துல ஏதாவது ஒரு கடைக்குள்ள போகும்போது அந்த பொருள் எல்லாம் இருந்துச்சுன்னா வாங்கிரு. உங்க அண்ணனை காசு கொடுக்க சொல்லி கொடுத்துருவாரு. வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை சாமான் தேவைப்படுது, அதனால நல்ல பெரிய கடைக்கா கூட்டிட்டு போனே. இல்ல காயத்ரி, இப்போ உங்களுக்கு என்ன, நீங்க இருக்கு இப்ப 4 முழத்துக்கு எந்திரிச்சு வாரியரு. இல்ல நீ மருமகளுக்கு என்ன புத்தி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க? நீ உன் வீட்டுல அதை கேளு இதை கேளு, இப்படியா ஒரு பொம்பளை சொல்லி கொடுப்பா? எங்க எதை வாங்கினாலும் அதையெல்லாம் வச்சு நான் அங்க திங்க போறேன். அவிய வாங்கி அவிய தானே வச்சுக்கிட போறாவ. என்னமோ நான் வச்சுக்கிட போற மாதிரி என்கிட்ட கோவப்படுறீரு. நீ சும்மா உன் வாயை வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அவிய வீட்டுல என்ன வாங்கி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், வாங்கி கொடுப்பாவ. நீ அதை கேளு இதை கேளுன்னு கடையில வச்சுக்கிட்டு அதை இதை சொல்லிக்கிட்டு இருக்காத பாத்துக்க சொல்லிட்டேன். எங்க வச்சு வாழ போறது அவிய தங்கச்சி, அப்ப நம்ம சொல்லியது என்னத்துக்கு? சரி இந்த பிள்ளைகளுக்கு தெரியாத நம்ம சொல்லி கொடுப்போம், இதெல்லாம் தேவைப்படும் கேட்டு வாங்குன்னு சொல்லியது நல்லதுக்கு தானே. வேற ஏன் என் மேல கோவப்படுறியே? வேற நம்ம மவன் தானே வீட்டுக்கு செலவு பண்ணிட்டு அடக்கணும், அந்த நல்ல எண்ணத்துல தான் சொல்லியேன். தெரியும் நீ எதுக்கு சொல்லியான்னு எனக்கு நல்லா தெரியும், நீ வாயை மூடு. அட இவரு மூஞ்ச தூக்கிக்கிட்டு போறாரு. என்னம்மா அவிய அண்ணன் வீட்டுல கொடுக்க பொருளெல்லாம் நான் என் வீட்டுல கொண்டு தூக்கி கொண்டு வைக்க போற மாதிரி. எத்தே என்னடா எத்தே, கோலமாவும் முடிஞ்சிட்டு, கோலம் போடணும் நீ, கோலமாவும் இல்லையே, இப்போ என்ன பண்ண? ஆமா, சொன்ன வேலையெல்லாம் அப்படியே கரெக்டா செஞ்சுட்டா. அந்த அளவுக்கு கோலமாவும் முடிஞ்சிட்டு நீ என்கிட்ட வந்து கேட்க வந்திருக்கா. போல அந்தளையும். சரித்தே, அத்தையே சொல்லிட்டாவ எந்தளையும் போவான்னு. சரி கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இவ எங்க போறா? கோலம் போட கோலமாவும் இல்லைன்னா இப்ப மறுபடியும் என்னத்துக்கு தெருவுக்கு போறா? கணத்தங்கரைக்கு போறாளோ? துணி அலச சொன்னமே, துணியை போய் அலசலான்னு இல்லையே, ஆளு வாசலுக்கு வெளியே தெருவுக்குலாம் போகுது. அதுக்குள்ள தெருவுக்கு ஊர்ஜா வர போயிட்டால, எந்தளையும் போவாங்க முன்னாடி. இதெல்லாம் இந்த மனுஷனுக்கு கண்ணு தெரியாது, மருமவளை குறை சொல்லாதுக்கு. நம்ம கிட்டனா எகிரிட்டு வருவாரு. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி. பத்திராளி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா, சாணி எழுதிட்டு இருக்கேன். அதான் கேட்கேன், என்னத்துக்கு இப்ப நீ சாணி அள்ளிக்கிட்டு இருக்கா? ரெடி ஆகலையான்னு? 10 மணிக்கானா நம்ம பொருள் வாங்க போனோம்னு சொல்லி இருந்துல்ல. அதுக்கு நீங்க போங்க, நான் ஏன் வரணும்? உங்க தங்கச்சிக்கு நீங்க சிறு பொருள் செய்ய வாங்க போறீங்க, நான்லாம் வரல. நீங்க உங்க தங்கச்சியை கூட்டிட்டு தங்கச்சி மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு வாங்க, நான் வராண்டேன். என்ன பத்திராளி வராண்டேன்னு ஈஸியா சொல்லிட்டு இருக்கா? இன்னும் பால் காய்ப்புக்கு 2 நாள் தான் இருக்கு. இப்பவே நம்ம எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வந்தாதான் அவனும் கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வந்து அவ்வளோ பொருளையும் இறக்குவானுவ. இன்னைக்கு போயிட்டு எல்லாம் சொல்லி வச்சுட்டு வரணும். நீயும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தா நீ வராண்டேங்கா. எனக்கு வர விருப்பம் இல்லை, என்னையே கட்டாயப்படுத்தாதீங்க, நான் வராண்டேன். நீங்களும் மட்டும் போய் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன் அங்க? நம்ம பேச்சு எதுவும் எடுபடாது. அப்புறம் நான் எதுக்கு அங்க உப்புக்கு சப்பானியா வந்து நிக்கணும்? அப்படி இல்லை பத்திராளி, நீயும் உன் மனசுக்கு விருப்பமான பொருளை நீ செலக்ட் பண்ணு. நம்ம வாங்கி கொடுக்கறது தானே தங்கச்சிக்கு. அவளையும் வர சொல்லியிருக்கிய. அவ வந்து அவளுக்கு பிடிச்சதை தான் வாங்குவா, நான் பிடிச்சதை வாங்கினா அவ குரல்லாம் சொல்லுவா. அவளே வாங்கிட்டு போட்டோம், நான் வரல. கவின் எப்படியும் வருவோம்ல? ஆமா, அவன் வருவேன்னு இருக்கான். அவன் தான் வண்டிக்கெல்லாம் சொல்றேன் நான் பார்த்துக்கிட்டேன்னு இருக்கான். அதனால அவன் கட்டாயம் வருவான். அவன் வராமல, அவன் பார்த்துக்கிடுவான். நான் வரல, எனக்கு நிறைய வேலை கிடக்குங்க. நீ இப்படி மாடு வீடு ஆடுன்னு இப்படியே கடை மாட்டு தொழுவத்திலே வந்துடாத எங்கேயும். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வேலை அலுவலை போடணும்னாலும் கேட்காண்டேங்கா. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் வேலை அலுவலை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு தீர இயலாது. நானே செஞ்சுக்கிடுவேன் இந்த வேலையெல்லாம். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க, போங்க. நீ இப்படிதான் சொன்னா கேட்காண்டா. எப்பா இந்த என் மோவை வந்துட்டான். என்னம்மா நீங்க கிளம்பலையா? நான் எங்கேயும் வரல, நீங்கள் விலை போயிட்டு வாங்க. சரி, அப்ப நானும் என் மோகனும் போயிட்டு வரோம். பெரிய பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டுட்டு போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நீ இப்படி சாணி அள்ளிக்கிட்டே திரி. வா மோகனை போலாம். ஏன்பா அம்மா வரலையாமா? அவ வரலையா, வந்து அவ சொத்து கரைஞ்சிருமா. இப்ப என்னத்துக்கு கத்திக்கிட்டே வாரா கூட? நீ சொன்னதும் சரி வாங்குவோம் வான்னு கூட்டிட்டு வந்துட்டேம்ல, அப்புறம் எதுக்கு இந்த நல்லா நிக்கான்னு எனக்கு புரியலையே. உடஞ்ச மிக்சியை சரி பண்ணி கேட்டு இன்னைக்கு தான் உங்களுக்கு விடிவு காலம் பிறந்து வந்திருக்கியாரு. அதுவும் நீர் இந்த மிக்சி கண்டிக்கலாம் இப்ப வரல. ஏதோ
பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் உங்களுக்கு தெரிஞ்சவருன்றதுனால பால் காய்ப்புக்கு எதுவும் கொடுக்கணுமே, கொடுக்கலன்னா நல்லா இருக்காரு, அந்த ஆளு மூஞ்ச பார்க்க முடியாதுன்றதுக்காண்டி தான் இப்போ வாங்க வந்திருக்காரு. அதுவும் எனக்கு தெரியும். நான் அவளுக்கு எதுவும் கொடுக்காண்டான்னு சும்மா அப்படியே ஒப்பேத்திடலான்னு பார்த்தேன். நீர் விட மாட்டேங்கியாரு. நான் இந்த மிக்சி மூடிய மாற்றி தாங்க, இல்லைன்னா வேற மிக்சி வாங்கி தாங்கன்னு கேட்டு எத்தனை நாள் ஆகுது. எனக்கு வாங்கி தாரியரா? இங்க பாரு, எல்லாரும் வீட்டுக்கும் போய் நல்லா தின்னுட்டு வெறுங்கையை கொடுத்துட்டு என்னால உன்னை மாதிரிலாம் வர முடியாது. நாளை பின்ன மூஞ்ச பார்க்கணுங்கிறதுக்காண்டியாவது நான் 4 முறை செய்யணும்னு நினைப்பேன். ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செய்யலான்றதுக்காண்டி தான் நான் இப்போ வாங்கலான்னு வந்தேன். சரி, நீ அந்த கையோட அந்த மிக்சியை சரி பண்ணலாமேன்னு தான் நான் வந்தேன். முடி மட்டும் தானே மாத்தணும், வேற என்னத்துக்கு புது மிக்சிங்க? ஆமா, நீர் வாங்கி தந்துட்டு தான் வேற மறுவேலை பாப்பியாரு. அவளுக்கு ஏதோ குக்கர் ஏதோ ஒன்று வாங்கினா போதும். வாரம் குக்கர் வாங்க போறியா? ஒரு வீட்டுக்கு செய்முறை செய்யறதுக்கு குக்கரா வாங்குவாவ? போதும். புதுசா வீடு பால் தானே வைக்க, வீட்டு பொருள் தான் வாங்கி கொடுப்பாவ. குக்கர் வாங்கி கொடுத்தா போதும். நான் பித்தாளை பாத்திரம் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ என்ன இப்படி சொல்றா? என்னது, பித்தாளை பாத்திரம் வாங்கி கொடுக்க போறியரா? பித்தாளை விலை என்ன விக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப பெரிய பொண்ணு வீட்டுக்கு நீர் 5000 ரூபாய்க்கு மொய் வைக்க போறியாரு. என்ன ஒரு 100-150 மொய்ய கையில கொடுத்துட்டு வந்தாலே போதும். நீர் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீரு. நானும் வேற எனக்கு மிக்சி சரி பண்ண வேண்டியிருக்கேன்னு தான் நான் இப்ப கூட வந்தேன். இல்லாட்டினா உமரை கடை பக்கம் போக விட்டுருக்க மாட்டேன். இங்க பாரு உமா, ஏதாவது ஆஃபர்ல கிடைக்கும், குறைச்சு தருவாவ, வாங்கலாம். ஏதாவது பித்தாளை ஜாமானா வாங்கி கொடுத்தேன்னா அது காலத்துக்கும் நிலச்சி கிடக்கும்ல. நம்ம பேர் சொல்லிக்கிட்டு வாங்கினா உருப்படியா வாங்கி கொடுக்கணும். குக்கர் மூடி விசில் வரல, ரப்பர் பிஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டுட்டு அப்புறம் வேற குக்கர் தான் வாங்குவாவ. நம்ம ஞாபகத்துல கூட இருக்க மாட்டோம். அப்படி ஒண்ணு நம்மள யாரும் ஞாபகம் வைக்காண்டாம். இங்க பாரு உமா, ஒரு குத்து விளக்காவது வாங்குவோம். 2 ஜோடி குத்து விளக்கா என்ன விலைன்னு கொஞ்சம் பார்த்து வாங்குவோம். எங்க அதெல்லாம் கிலோ கணக்குக்கு விலை போகுங்க. அதெல்லாம் வாங்கினா ரொம்ப ரேட் ஆகும், புரிஞ்சுக்கிடுங்க. சரி, அப்ப என்னதான் செய்யணுங்க? குக்கர்ல தான் இருக்க போறியா நீ? நான் குக்கரே அதிகங்க. அவளும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அண்ணன் வீட்டுல இருந்து அவளுக்கு நிறைய முறை செய்யாவ, அவைய எல்லாம் வாங்கி கொடுப்பாவ. நீங்க சும்மா இருங்க. கல்யாணத்துக்கு செய்யாத சீர்வரிசை எல்லாத்தையும் இப்ப செய்யாவலாம். அவைய பால் காய்ப்புக்கு அவைய என்னமும் செஞ்சுட்டு போட்டோம். நீங்க சும்மா இருங்கன்னு. நம்ம ஒரு பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுக்கணும். சின்னதா ஒரு பொருளை வாங்கி நம்ம வீட்டுல கிரைண்டர் பாக்ஸ் ஒன்று கிடக்கு, பெரிய பாக்ஸா. அந்த பாக்ஸுக்குள்ள வச்சு கிஃப்ட் பேப்பரை பொறிஞ்சு கொடுத்துருவோம். பெரிய கிஃப்டா கொடுத்த மாதிரி இருக்கும். வேற பாக்குறவங்களுக்குலாம் என்ன தெரியவா போது நம்ம சின்ன பொருள் கொடுத்துருக்கோன்னு. எல்லாருக்கும் முன்னாலேயும் மரியாதையா கொடுக்கும்போது பெரிய பாக்ஸா கொடுத்துட வேண்டியதுதான். இங்க பாரு உமா, உன்னை மாதிரிலாம் என்னால கேவலமா இருக்க முடியாது. நான் என்ன வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கணும் அதை தான் வாங்குவேன். நீ உன் பாட்டுக்கு இரு. நீர் இப்படிதான் சொன்ன ஒரு பேச்சும் கேட்க மாட்டியாரு, என்னமோ பண்ணி தொலையும். இல்லை சேகரு, என்னம்மா? உன் பொண்டாட்டி எதுக்கு இந்த லட்சுமியும் கூடயே கூட்டுக்கிட்டு திரியா? நம்ம வீட்டுக்கு நம்மளவே பொருள் வாங்க போறோம், அவளை எதுக்கு இவ கூட்டுக்கிட்டு பின்னாடி இழுத்துக்கிட்டு திரியான்னு எனக்கு தெரியலையே. உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கூட கூரே கிடையாது தெரியுமா? இம்மா சும்மா இருங்கம்மா. அவளுக்கு அவியல ரொம்ப பிடிக்கும், அதனால அவ கூட்டிட்டு வந்திருப்பா. அதனால என்ன இருக்கு, அவளுக்கு எப்பயும் நல்லது கெட்டது எல்லாம் சொல்றியே அவியதான். அதனாலதான் அவ கூட்டிட்டு வந்திருப்பா. இருந்துட்டு போட்டுமே, நீங்களா இப்ப சமந்துகிட்டு இருக்கிய ஐவாட்டுக்கு கார்ல ஒரு ஓரமா தானே இருக்காவ. உங்களுக்கு ஏன் இப்போ கோபம் வருது? இல்லல, நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்க போறோம்னா அது நம்மள தானே பார்த்து எடுக்க போறோம். தேவையில்லாம என்னத்துக்குங்க? இம்மா தேவையில்லாம எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்கம்மா, நீங்க சும்மா இருங்க. இவன் ஒரு கூறுகட்டவை, இவங்கிட்ட போய் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு, அவ கூட சேர்ந்தவன் தான் இவனும். பெரிய பொண்ணு, உங்க மாமியார்லாம் கூட வாராவல, அப்புறம் என்னத்துக்கு என்னைய வான்னு கூப்பிட்டுட்டே கிடந்தா? இல்லை, எங்கள் மைனி வேற வரமாட்டேன்னு சொல்லிருச்சான். அதுக்கு பதிலாக தான் உங்களை கூப்பிட்டுட்டு வந்தேன். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்து சொல்லுவீல்ல. அதான் சரி நீங்களும் வந்தால் நல்லா இருக்குமேனு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஏன்னா உங்க மைனி வரண்டே நிச்சா? தெரியலக்கோ, எங்கள் அண்ணன் கூப்பிட்டு பார்த்தாவோ போல இருக்கு, வரமாட்டேன்னுட்டான். அதனால இப்போ கவினும் எங்கள் அண்ணனும் மட்டும் பைக்கில் வராவலாம். ஒருவேளை உங்க மைனி கோவமா இருப்பாவளோ? இருக்கலாம், யாருக்கு தெரியும். இந்த உமா கண்ணில் மட்டும் நான் படப்படாதுன்னு நினச்சேன். அதே போல் ஊர்லேருந்து கிளம்புற வரைக்கும் அவள் கண்ணில் படலை. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். அவள் கண்ணில் பட்டோன்னு வைங்க, நானும் வரேன்னு வண்டிக்கு மேலேனாலும் டாப்பில் ஏறி இருப்பா வாண்டடா. வேற அவள் வங்கு மாதிரி வண்டியில் தொத்திக்கிட்டு கீழே இறங்கியே முண்டா, நானும் கூட தான் வருவேன்னு. எனக்கு மட்டும் என்ன செலக்ட் பண்ண தெரியும்? அவளாவது கொஞ்சம் நியூ மாடல்ல நீங்களா பார்த்து செலக்ட் பண்ற மாதிரி பண்ணுவா. நான் பழைய பண்றேன், எனக்கு என்ன செலக்ட் பண்ண தெரியும்? நீ என்னைய கூட்டிட்டு வந்திருக்கா, இல்லாட்டினா நீ சரசனாலும் கூப்பிட்டு இருக்கலாம். சரசக்காவை கூப்பிடலாம் தான், இருந்தாலும் உங்களை கூப்பிட்டுட்டு வந்தால் நல்லா இருக்குமே நினச்சேன். அதான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். உங்க மாமியார் இருக்கும்போது நான் என்னத்துக்கு இங்கேனா? அது கடந்துட்டு போட்டோம்க்கோ, நமக்கு என்ன வந்துச்சு? யாரெல்லாம் அது இதுன்னுகிட்டு இருக்கா?
ஐயோ அத்தே, உங்களுக்கு காதில் விழுந்துருச்சோ? எங்கள் அத்தை தான் சூப்பராக செலக்ட் பண்ணுவாவே எல்லா பொருளும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவியலை மாதிரி செலக்ட் பண்ண யாராலையும் முடியாதுன்னு. நம்பிட்டேன். நம்புங்கத்தே, நான் அப்படிதான் சொன்னேன். நம்பிக்கை அதானே எல்லாம். என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? எம்மா சும்மா இருங்கம்மா, அவகிட்ட தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க வந்த இடத்துல. அதால உனக்கு அப்படிதான் தெரியும், உன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டைக்கு போற மாதிரி. அவ என்னைய நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அடாடாடா, அவ என்னமோ சொல்ல, நீங்க உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது கேட்டிருக்கோம். தேவையில்லாம எதுவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவிய அண்ணனும் கவினும் அங்க கடைக்கு வந்துட்டாவலாம். சீக்கிரம் வாங்க, நீங்க எங்க இருக்கீங்க? அவ பைக்கில் நம்ம கூட தானே கிளம்புனாவ, அதுக்கு முன்னாடி போயிட்டாவளா? என்ன ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருக்காங்க அவனு வண்டியை? ஆமா, கவினு ரொம்ப ஃபாஸ்டா தான் பைக் ஓட்டுறான். கொஞ்சம் சொல்லு அவங்கிட்ட, இவ்வளோ ஃபாஸ்டாலாம் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு. ஏன் நீங்கள் சொல்ல வேண்டியது தானே? நான் சொன்ன அவன் கேட்பானோ இல்லையோ, நீ எதுக்கும் சொல்லி பாரு. கேட்பான்ல அத்தை சொல்லியான்னு. மாமன் சொன்னாலும் கேட்பான். நீங்களும் ஒரு நாள் புத்திமதி சொல்லுங்க, இந்த மாதிரி வேகமெல்லாம் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு. சொல்லலாம்.